என் லைஃப் நீங்க எழுதி வைக்காதீங்க. என் லைஃப் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொன்னது. எது என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுக்குல்ல, நாளைக்கு அவங்களுக்கு நீங்க தவிர்க்கப்பட முடியாத. ஆமென் ஆமென். நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ ஹல்லேலூயா, அவர்களுக்கு நீங்கள் அதனாலதான் படரும். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? என் மேல என்னை குறித்த தேவ வார்த்தை என்பது எனக்கு பின்னாக நிற்காது, எப்பவுமே எனக்கு முன்னாக தான் இருக்கும், முன்னாக தான் இருக்கும். ஆமென். சாராள் நிச்சயமாக அப்படின்ட்டா, அது முன்னாடி தான் இருக்கு. ஆமென். இஸ்மவேல் இதெல்லாம் உன் லைஃப்ல பாஸ்டா மாறும். ஆகாரெல்லாம் பாஸ்டா போயிடும். ஃபியூச்சர்ல முன்னாடி ஈசாக்கு தான். என் வாழ்க்கையில மனமடிவு, வேதனை. நீங்க இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் மேல அம்பு எய்து. அப்ப சத்துரு அம்பு எய்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை என்ன ஆக்குறான் தெரியுமா? எப்படி மனமடிவாக்குவான்? ஒரு திருக்குறள் உண்டுல்ல, தீனால் சுட்ட புண் உள்ளா. என்ன இப்படி வசனம் என்னைக்கா சொல்றீங்களா? இப்ப அடுத்து இருக்கு பாரு, ஆறாதே. பரவாயில்ல சொல்லுங்க. அப்ப மனமடிவு ஒருத்தன் ஆகணும்னா அவனுக்கு அகைன்ஸ்டா முதல்ல என்னதான் தொடுத்து விடுறாங்க தெரியுமா? வார்த்தைகள். முதல்ல சொல்லால் அடிப்பாங்க, அப்புறம் தான் கல்லால் அடிப்பாங்க. இதான் உலகம். ஏன்னா நீ மனமடிவு ஆகலைன்னா எத்தனை கல் எறிஞ்சாலும் அது உன் மேல படாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த வேர்டு உங்களை ஹர்ட் ஆக்குமோ அந்த வேர்டு அடிப்பாங்க. மனமடிவு எந்த அளவுக்கு மனமடி வாக்கிட்டா யோசேப்பின் வஸ்திரத்தை பறித்து கிழிப்பது சகோதரர்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படிங்க இருக்கும்? அண்ணான்னு சொல்லிட்டு யோசேப்பு ஓடி இருப்பான்ல, அண்ணனா அப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க, அங்கேயே நின்றுப்பான். இவன் அண்ணான்னு கூடும்போது அவங்க சொப்பனக்காரன் அப்படின்னாங்க பாருங்க. உங்களை மனதளவுல சத்துரு சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல, நல்ல கவனமா கேளுங்க, உங்க மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஏன் கலங்குற? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிட. ஆமென். கைவிட. மனமடிவாக்குறாங்களா இன்னைக்கு? ஏன் நல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க யாராயிடக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிடக்கூடாது. நிறைய செடிகள் இருக்கு பாருங்க. சில செடிக்கு தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு. அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது. படருகிற செடியாயிடக்கூடாது. நீ சாதாரண செடியா இரு. நீ வேணாம் ஆமென் பிளாஸ்டிக் பூவாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்லை, சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்லை, லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே லெவல்.
ஆனா இன்னொருத்தன் வாரான் பாருங்க, அவன் சின்னவன், அவன் 1000, அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் 10000. இவன் 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 சாதாரண செடி அல்ல, இவன் படருகிற செடி. அதனாலதான் மற்ற 10 பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் ஒருத்தரை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஆனா மற்ற 10 பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது. மற்ற 10 பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது. ஆமென். மனமடிவாக்குறாங்க. எதுக்கு? இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது. அந்த மனமடிவாக்கி அதை அவனை மறக்க பண்ணணும். யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா? சகோதரர்கள் வந்து ஆமென், மனமடிவு. இன்னைக்கு உங்களை மனமடிவாக்கும்படிக்கு சொற்களால ஆமென், சொற்களால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் இது கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம், இது அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கடந்து போகும். இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும், இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின செழிப்பு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை, அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லும் போதே நான் சொல்ற வார்த்தையை வந்து சரியா உள்வாங்கணும். இதெல்லாம் எனக்கு பாஸ்டா மாற போகுது. இதெல்லாம் ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை நிறுத்தும். ஆமென். அதனாலதான் பகற்காலத்தில் கிருபையை அவர் கட்டளையிடுகிறார். தாவீதே, சவுல் உன் லைஃப துரத்திட்டு இருக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. தாவீதே, குகை காடுன்னு அலைஞ்சிட்டு இருக்க பாரு, இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. யோசேப்பே, உன் கையில போடப்பட்டிருக்கிற விலங்கு உனக்கு பாஸ்டா மாற போகுது. ஓ ஜீசஸ். ஆமென். லேயாள் எதுவரைக்கும் அற்பமாய் பார்க்கப்பட்டாள்? லேயாள் அற்பமா பார்த்தது யாரு? ராகேல். அதே லேயாளை பார்த்து ராகேல் என்ன பட்டாள் இருக்கும் தெரியுமா? பொறாமைப்பட்டாள். இதுதான் கர்த்தர். இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு, இது பாஸ்ட் ஆகும். என் ஆண்டவர் நினைச்சா அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி, ஆமென், அந்த கொடி படரும். அந்த கொடி படரும். இந்த கொடி வந்து அதனாலதான் நீங்க யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க புதிய பாடல எல்லாம் பார்க்கும்போது மனாசே கோத்திரம் இப்படி கொண்டு வரோம். அது என்னது? அது படரக்கூடியது. மீதி எல்லாம் யூதா பென்யமீன் அப்படி சொல்றோம். யோசேப்பு சொல்லும் போது மட்டும் மனாசே. எல்லாருக்கும் மேல ஒரு கை வைக்கப்பட்டது. யோசேப்பு வரும்போது 2 கையா கிராஸ். இது சிலுவையில சம்பாதித்த கூட்டம். இது படரும். ஆண்டவர் எனக்கு அகைன்ஸ்டா இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க ஆண்டவரே. ஆமென். அதாவது யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு போட்ட பல வர்ண அங்கி மேட்ரு கிடையாது. யோசேப்பு பார்த்த சொப்பனம் தான் மேட்ரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுல கை வைக்கிறான். ஆனா நம்ம பார்வை என்ன தெரியுமா? பல வர்ண அங்கே தான் அவங்க என்ன பண்றாங்க? கிழிக்கிறாங்க. இங்க பல வர்ண அங்கி மேட்ரு கிடையாது. ஆமென். சொப்பனம் தான் மேட்ரு. கை வைக்கிறது நம்ம சம்பளத்துல கை வைக்கலாம், நம்ம சரீரத்துல கை வைக்கலாம், இப்படிதான் கை வைப்பான். ஆனா இது மேட்ரு கிடையாது. பலவர் அங்கேதான் மேட்ருனா கிழிக்காம அவங்க பங்கு போட்டு எடுத்திருக்கலாம்ல. ஒரு நாள் நான் ஒடுக்கிறேன், இன்னொரு நாள் அது அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. ஆமே. உன் வேலையில கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது. உன் சரீரத்துல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது.
யோசேப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன யார் வாரான்னு சொன்னாங்க தெரியுமா? சொப்பனக்காரன் வாரா. ஏரோது குழந்தைய கொண்டா நினைக்கிறீங்களா? ஏரோதட்ட போய் கேட்கலாமா, நீ யாரப்பா கொல்ல போனேன்னா நம்ம கிட்ட சொல்லுவோம், பாவம் 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளை கொல்றான். அவன் சொல்லுவான், நான்